ஒரு 5 வயசு பையன் அவனோட அம்மாவை இழந்தான். அப்புறம் அவன் அடாப்ட் பண்ண அம்மாவையும் இழந்தான். 18 வயசுல ஹோம்லெஸ்ஸா நின்ன அவன் இப்போ ஒரு மல்டி மில்லியனர் கிளாதிங் பிராண்டோட ஓனர். திஸ் இஸ் எபிசோட் 1 ஆஃப் நோ யோர் ஃபேஷன். இந்த 18 வயசுல இந்த ஹோம்லெஸ்ஸா இருந்த இவன் லைஃப்ல ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொல்லி சொந்த ஊரை விட்டு வெளியே வரான். அப்பதான் அவனோட கண்டென்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ஜிம் அவுட்ஃபிட்ல ஆரம்பிச்ச அவனோட ஜேர்னி இன்னைக்கு ஒரு பெரிய கிளாதிங் பிராண்டோட ஓனரா மாத்திருக்கு. ஹூ இஸ் மார்ஷல் க்ரூஸ், த ஃபவுண்டர் ஆஃப் டேம்டு சைக்காட்டிக். அவனும் அவன் 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு கிளாதிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்போது ஒரு டிஷர்ட்டை டிசைன் பண்ணுறாங்க. அந்த டிஷர்ட் தான் டேம்டு சைக்காட்டிக்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த டிஷர்ட் டிசைனில் கிடைச்ச அட்ரினலின் அவனை மேலே மேலே ஓட வச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஹீ ஒர்க்ட் ஹார்ட் அண்ட் ஹீ பில்ட் அ கம்யூனிட்டி அண்ட் ஹீ பில்ட் அ சக்ஸஸ்ஃபுல் பிராண்ட் விச் இஸ் டேம்டு சைக்காட்டிக் அஸ் ஸ்ட்ரீட் வியர் க்ளோதிங் பிராண்ட். அவனோட பிராண்ட் ஈவன் தோ $40,000 லாஸ் பண்ணாலுமே அவன் அதை ஸ்டாப் பண்ணலை. அவன் அந்த பிராண்டை ட்ராப்பும் பண்ணலை. அவன் மேலும் மேலும் அவனை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிட்டு மேலும் மேலும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தான். ஹீ இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் இஸ் ஒர்க். ஒரு 18 வயசு ஹோம்லெஸ் பையன் அவனோட கன்சிஸ்டன்ட் ஒர்க்கால் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பிராண்டோட ஓனரா இப்போ உங்க முன்னாடி நிற்கிறேன். இந்த கதையிலேருந்து நீங்க பேஷனை கற்றுக்க வேண்டியது. இந்த கதையிலேருந்து ஒரு சின்ன பையனோட கன்சிஸ்டன்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கை கற்றுக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமோ, இல்ல ஏதாச்சும் ஸ்டார்ட் அப் ஐடியாஸ் இருக்கோ, இல்ல நீங்க ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்க, மத்தவங்க அதை சொல்லிடுவாங்க, மத்தவங்க இதை சொல்லிடுவாங்கன்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பீங்க. பட் கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நீங்களும் ஒரு நாள் ஃபெயில் ஆவீங்க. ஸ்டே டியூன்ட்.